வவுனியா நகரிலிருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற 5 ஏக்கர் 9 பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காணி விற்பனைக்குள்ளது. வணக்கம். இது ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழ்ப்பாணத்தில் சாட்சியம் அளிக்க முடியாது. லலித் குகன் வழக்கில் கோட்டாபய சட்டத்தரணி தெரிவிப்பு. ஐரோப்பாவின் முக்கிய நாடுகளில் சட்ட அனுமதியின்றி பணிபுரிவோரை தேடி வலைவீச்சு. தொழில் செய்யும் ஈழத்தமிழர்களும் சிக்கலாம் என அச்சம். இலங்கையில் வாட்ஸ்அப் மோசடிகள் அதிகரிப்பு. அவதானமாக இருக்குமாறு காவல்துறை அறிவுறுத்தல். இனப்படுகொலை நாட்டில் உள்ளக பொறிமுறை பயனளிக்காது. சர்வதேச நீதியை கோரும் காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகள். ஜெயலலிதா குறித்து முன்னாள் அமைச்சரின் விமர்சன கருத்து. அதிமுகவிற்குள் சலசலப்பு. அமெரிக்கா, ரஷ்யா, ஜப்பானை தாக்கிய சுனாமி பேரலை. அழிவுகளை மதிப்பிடும் நடவடிக்கை ஆரம்பம். இனி தொடர்வது விரிவான செய்திகள். சமூக செயற்பாட்டாளர்களான லலித் வீரராஜ் மற்றும் குகன் முருகானந்தன் ஆகியோரின் உறவினர்களால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள ஆட்கொணர்வு வழக்கு தொடர்பாக சாட்சியங்களை வழங்க தயாராக இருப்பதாக முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ இன்று உச்ச நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார். இந்த வழக்குடன் தொடர்புடைய மேன்முறையீட்டு மனு இன்று உச்ச நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது கோட்டாபய ராஜபக்ஷ சார்பில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி ரமேஷ் டி சில்வா இதனை மன்றுக்கு தெரியப்படுத்தியுள்ளார். லலித் வீரராஜ் மற்றும் குகன் முருகானந்தன் ஆகியோர் கடந்த 2011ஆம் ஆண்டு காணாமல் போனதுடன் இது தொடர்பாக அதே ஆண்டு டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கில் கடந்த 2019ஆம் ஆண்டு அப்போது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராக பணியாற்றிய கோட்டாபய ராஜபக்ஷ நீதிமன்றத்தில் முன்னிலையாக்கி வழக்கு தொடர்பான ஆதாரங்களை வழங்குமாறு சமன் அனுப்பப்பட்டது. எனினும் பாதுகாப்பு காரணங்களுக்காக சாட்சியம் அளிக்க யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்திற்கு செல்ல முடியாது என்று கூறி அந்த அழைப்பாணை முடிவை எதிர்த்து மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் கோட்டாபய ராஜபக்ஷ மனு தாக்கல் செய்தார். மனுவை ஆராய்ந்த பின்னர் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்திற்கு முன்னிலையாகுமாறு கோட்டாபய ராஜபக்ஷவிற்கு பிறப்பிக்கப்பட்ட அழைப்பாணையை செல்லுபடியற்றதாக்கி மேல்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்தது. இந்த மேல்முறையீட்டு நீதிமன்றத்தின் தீர்ப்பை மீளெடுக்க கோரி இருவரின் குடும்பத்தினரும் தாக்கல் செய்த மேன்முறையீட்டு வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் நீதியரசர்களான ஜசந்த கோதாகொட, குமுதினி விக்ரமசிங்க மற்றும் சிரான் குணரத்ன ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பதாக இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது தற்போதுள்ள பாதுகாப்பு காரணங்களுக்காக தனது கட்சிக்காரர் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் சாட்சியம் அளிப்பது சிக்கலாக இருப்பதாக கோட்டாபய ராஜபக்ஷவின் சட்டத்தரணி ரமேஷ் டி சில்வா தெரிவித்தார். எனினும் கொழும்பில் உள்ள நீதிமன்றத்தில் சாட்சியம் அளிப்பதற்கு தமது கட்சிக்காரர் தயாராக இருப்பதாகவும் சட்டத்தரணி நீதிமன்றத்துக்கு தெரிவித்தார். இதன் பின்னர் உச்சநீதிமன்றத்தின் 3 நீதியரசர்கள் கொண்ட அமர்வு பொருத்தமான உத்தரவை பெறுவதற்காக இன்று முதல் 4 வாரங்களுக்குள் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தின் கோரிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் என ஜனாதிபதி சட்டத்தரணி ரமேஷ் டி சில்வாவிடம் தெரிவித்தது. தனது கட்சிக்காரர் நீதிமன்றத்தில் சாட்சியம் அளிக்க தயாராக இருப்பதால் மனுவில் விசாரணையை முடிக்குமாறு ஜனாதிபதி சட்டத்தரணி நீதிமன்றத்தை கோரினார். 2 செயற்பாட்டாளர்களின் குடும்பத்தினர் சார்பாக முன்னிலையான சட்டத்தரணி நுபான் போபகேவும் இந்த கோரிக்கையுடன் உடன்படுவதாக தெரிவித்தார். இதன் பிரகாரம் மேல்முறையீட்டு மனுவின் விசாரணையை முடிக்க ஸ்ரீலங்காவின் உச்ச நீதிமன்றம் முடிவு செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. திருகோணமலை சம்பூரில் மனித எச்சங்கள் மீட்கப்பட்டுள்ள பகுதியில் அகழ்வு பணியினை மேற்கொள்வது தொடர்பில் ஆராய முகமாக வழக்கு மாநாடு எதிர்வரும் 6ஆம் தேதி நடத்தப்பட உள்ளது. இந்த மாநாட்டிற்கு வரவேண்டியவர்களுக்கு அழைப்பு விடுக்குமாறு சம்பூர் காவல்துறை பொறுப்பதிகாரிக்கு மூதூர் நீதிமன்ற நீதிபதி HM தஸ்னி பௌசாம் உத்தரவிட்டுள்ளார். கடந்த 23ஆம் தேதி வழக்கு தவணையின் பொழுது வழங்கப்பட்டிருந்த அறிவுறுத்தலுக்கு அமைய சட்ட வைத்திய அதிகாரி மற்றும் தொல்லியல் திணைக்களத்திடமிருந்து பெறப்பட்ட அறிக்கைகளை ஆராய்ந்த பின்னர் நீதிபதி இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார்.
இனப்படுகொலைகளுக்கு சாட்சியமாக இருக்கும் மனித புதைகுழிகளுக்கு சர்வதேசமே நீதியை பெற்றுத்தர வேண்டும் என வலைந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் சங்கம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. இனப்படுகொலை இடம்பெற்ற நாட்டில் உள்ளக ரீதியான பொறிமுறை பயனளிக்காது எனவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். வவுனியாவில் இன்று இடம்பெற்ற ஆர்ப்பாட்டத்தின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர்கள் இவ்வாறு தெரிவித்தனர். இன்று வடக்கு கிழக்கில் எடுத்து பார்த்தால் மனித புதைகுழிகள் நுழைந்திருக்கின்றன. செம்மணி மனித புதைகுழி, கொக்குத்தோடுவாய் மனித புதைகுழி, மன்னார் புதைகுழி, சம்பூர் புதைகுழி தற்போது காணப்பட்ட அந்த புதைகுழிகளுக்கும் இன்னும் சர்வதேச நிபுணத்துவம் ஊடாக எந்த ஒரு நீதி பொறிமுறை ஊடாக நமக்கு சர்வதேசம் தலையிட்டு அந்த கொக்குத்தோடு புதைகுழிகளுக்கான நீதியை வழங்க வேண்டும் என்பதில் நாம் மிகவும் ஆர்வமாக இருக்கின்றோம். ஏனென்று கேட்டால் இந்த கடத்தி காணாமலாக்கப்பட்ட உறவுகள் எங்கே என்று இதுவரை நாம் தெரியாத நிலையில எவ்வளவோ பல்லாயிரக்கணக்கான உயிர்களை இனப்படுகொலையின் போது கொத்து கொத்தாக விமான குண்டுகளாலும் செல்வீச்சுகளாலும் இந்த நாட்டிலே நாம் ஒரு பிரஜையாக வாழ்கின்ற போது எம்மீது போர் தொடுக்கப்பட்டு எத்தனை உயிர்களை நாம் இழந்திருக்கின்றோம். எனவே இந்த இனப்படுகொலைக்கு ஒரு சாட்சியமாக இருக்கின்றது இந்த மனித புதைகுழிகள். எனவே இந்த மனித புதைகுழிகளிலே சிறு பராயம் தொட்டு முதியவர் வரை அந்த செம்மணி புதைகுழியில் தற்போது பார்த்து கொண்டிருக்கின்ற போது சூப்பி போத்தில்கள், பொம்மைகள், பாடசாலை சென்ற யுவன்எச்ஆர் வழங்கின புத்தக பைகள் இவர்களோடு அங்கு காணப்படுகின்ற புதைகுழிகளில் காணப்படுகின்ற எலும்பு கூடுகளுக்கு எந்தவித விசாரணையும் இன்றி அது அவர்களின் ஆசைகளை நிறைவேற்றுவதற்காக புதைக்கப்பட்டு இருக்கின்றது என்று பொய்யான வாக்குறுதிகளை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே நாம் 96 தொடக்கம் அந்த மனித புதைகுழிகளில் செம்மணி புதைகுழிகளில் புதைக்கப்பட்டவர்கள் யார் என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் என்பதை இந்த சர்வதேசத்திடம் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அத்தோடு நாம் தொடர்ச்சியாக இந்த கவன ஈர்ப்பு போராட்டத்தை இந்த வெயிலிலும் கொட்டும் மழையிலும் நாம் எவ்வளவோ விமர்சனத்துக்கும் அப்பால நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம். எனவே நாம் இந்த போராட்டத்துக்கான நிதி சேர்ப்பதற்காக நாம் போராடவில்லை. ஒரு நீதிக்காகவே எமது உறவுகளுக்கு இந்த இனத்திற்கும் என்ன நடந்தது என்பதை கேட்பதற்காகவே நாம் தொடர்ச்சியாக போராடி கொண்டிருந்தோம். பலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிக்கும் வகையில் பிரித்தானிய பிரதமர் சேர் கெய்ஸ் ஸ்ட்ராமரின் நிபந்தனை முடிவை வரவேற்பதாக பிரித்தானிய நாடாளுமன்ற உறுப்பினர் ஒமா ஹுமரன் தெரிவித்துள்ளார். பலஸ்தீன மற்றும் இஸ்ரேலிய மக்கள் இருவருக்கும் ஒரு நியாயமான மற்றும் நீடித்த அமைதியை அடைவதற்கு தன்னால் முடிந்த அனைத்தையும் தொடர்ந்து செய்வேன் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த ஒரு வருடமாக பலஸ்தீன அரசை அங்கீகரிக்க கோரி தொடர்ச்சியாக குரல் கொடுத்து வருவதாக பிரித்தானிய நாடாளுமன்ற உறுப்பினர் உமா குமரன் தெரிவித்துள்ளார். இது நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்ட மற்றும் ஆழமான அர்த்தமுள்ள நடவடிக்கையாகும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இது இஸ்ரேலியர்களுடன் சேர்ந்து பலஸ்தீனியர்களின் சுயநிர்ணய உரிமையை உறுதிப்படுத்துகின்றது எனவும் மேலும் இரு நாடுகள் தீர்வுக்கான பிரிட்டனின் உறுதிப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்துகின்றது எனவும் அவர் குறிப்பிட்டார். இஸ்ரேலிய அரசாங்கத்தின் முற்றுகையால் காசா எல்லையில் ஆயிரக்கணக்கான டன் உதவிகள் நிற்கும் அதே வேளையில் பலஸ்தீனியர்கள் பட்டினியால் வாடுகின்றனர். காசாவிற்குள் உயிர்காக்கும் உதவிகளை வழங்க இங்கிலாந்து தயாராக உள்ளது. இங்கிலாந்திலிருந்து $500,000 பவுண்ட்ஸ்கள் மதிப்புள்ள முக்கிய உயிர்காக்கும் பொருட்கள் ஏற்கனவே காசாவிற்கு விமானம் மூலம் அனுப்பப்பட்டுள்ளதை அரசாங்கம் உறுதிப்படுத்தியுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேற்கு கரையில் போர் நிறுத்தம், பணைய கைதிகளை திருப்புதல் மற்றும் அனைத்து இராணுவ நடவடிக்கைகளையும் முடிவிற்கு கொண்டு வருவதற்கான பணியை இங்கிலாந்து அரசாங்கம் அவசரமாக தொடர வேண்டும் எனவும் அவர் கோரியுள்ளார். எவ்வாறாயினும் பலஸ்தீன மற்றும் இஸ்ரேலிய மக்கள் இருவருக்கும் ஒரு நியாயமான மற்றும் நீடித்த அமைதியை அடைவதற்கு மேலும் விரிவான நடவடிக்கைகளுக்கு அழுத்தம் கொடுக்க தன்னால் முடிந்த அனைத்தையும் தொடர்வேன் எனவும் உமா குமரன் தெரிவித்துள்ளார். இலங்கையில் பிரபலமான சமூக செயலியான வாட்ஸ்அப் மூலம் மேற்கொள்ளப்படும் மோசடிகள் அதிகரித்துள்ளமை கரிசனையை ஏற்படுத்தியுள்ளது. போலி அழைப்புகள் மற்றும் குறுஞ்செய்திகளை அனுப்பி வாட்ஸ்அப் பயனர்களின் கணக்குகளுக்குள் ஊடுருவி அவர்களிடமிருந்து பணத்தை மோசடி செய்யும் மோசடி முயற்சிகள் குறித்து தற்பொழுது பல முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது. வாட்ஸ்அப் பயனாளர்களின் கணக்குகளுக்குள் ஊடுருவி போலி அழைப்புகள் மற்றும் குறுஞ்செய்திகளை அனுப்பி பண மோசடி செய்யும் முயற்சிகள் குறித்து இந்த நாட்களில் அதிக எண்ணிக்கையிலான முறைப்பாடுகள் பதிவாகியிருப்பதாக ஸ்ரீலங்கா குற்றப்புலனாய்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த மோசடி செய்பவர்கள் பயனர்களை ஏமாற்றி வாட்ஸ்அப் OTP எண்ணை பெற்று போலி செய்திகளை அனுப்பி மோசடி செய்து வருவது விசாரணைகளில் தெரியவந்துள்ளது.
அதன்படி இந்த பண மோசடி குறித்து பொதுமக்கள் விழிப்புடன் இருக்குமாறும் காவல்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஆன்லைன் கணக்குகளுக்கான OTP எண்ணை ஏனைய தரப்பினருக்கு வழங்கக்கூடாது என்றும் காவல்துறையினர் சுட்டிக்காட்டியுள்ளனர். இலங்கையில் நுழைப்பு விசைவு நிபந்தனைகளை மீறிய குற்றச்சாட்டில் ஸ்ரீலங்காவின் குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்கள அதிகாரிகள் 155 இந்தியர்களை கைது செய்துள்ளனர். இதன் மூலம் 3,36,15,000 ரூபாவை செலுத்த வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்காவின் குடிவரவு திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்தியர்களின் கைது மூலம் ஒரே தடவையில் 33.5 மில்லியன் ரூபாய் வருமானம் கிடைத்துள்ளதாகவும் இலங்கையின் வரலாற்றில் ஒரே தடவையில் கிடைத்த ஆகக்கூடிய அபராதம் இது எனவும் ஸ்ரீலங்கா குடிவரவு குடியகல்வு திணைக்கள அதிகாரிகள் கூறியுள்ளனர். இணையவழி சந்தைப்படுத்தல் மற்றும் பந்தய நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ள ஒரு சர்வதேச தகவல் தொழில்நுட்ப நிறுவனத்திற்காக இவர்கள் பணியாற்றியுள்ளனர். உள்ளூர் நிறுவனம் ஒன்றின் கொழும்பில் உள்ள ஒரு கட்டடத்தில் நடத்தப்பட்ட சோதனையின் போதே இந்தியர்கள் பணியாற்றுகின்றமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த சோதனையின் போது கைது செய்யப்பட்ட இந்தியர்கள் 25 முதல் 54 வயதுக்கு உட்பட்டவர்கள் என்பதுடன் அவர்கள் வதிவிட நுழைவு விசைவுகளில் இலங்கைக்கு வந்து 1 மாதம் முதல் 1 வருடம் வரை தங்கி உள்ளூர் நிறுவனத்தில் தொடர்ந்தும் பணியாற்றி வந்துள்ளமை தெரியவந்துள்ளது. வெளிசரவில் உள்ள குடிவரவு திணைக்கள தடுப்பு மையத்தில் இடம் இல்லாத காரணத்தினால் தேவையான அபராதங்களை செலுத்திய பின்னர் உடனடியாக நாட்டை விட்டு வெளியேறுமாறு இந்திய பிரஜைகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஐக்கிய நாடுகளின் கல்வி, அறிவியல் மற்றும் கலாச்சார அமைப்புக்கான இலங்கை தேசிய ஆணைக்குழுவின் தலைவராக பிரதமர் கரணி அமரசூரிய நியமிக்கப்பட்டுள்ளார். ஐக்கிய நாடுகளின் கல்வி, அறிவியல் மற்றும் கலாச்சார அமைப்பிற்கான இலங்கை தேசிய ஆணைக்குழுவின் புதிய நிர்வாக குழுவிற்கான நியமனம் பிரதமர் பங்கேற்புடன் நேற்றைய தினம் கொழும்பு பத்ரமுல்லையில் இசுருபாயாவில் அமைந்துள்ள கல்வி அமைச்சில் நடைபெற்றது. கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சர் கலாநிதி கரணி அமரசூரிய யுனெஸ்கோவிற்கான இலங்கையின் தேசிய ஆணைக்குழுவின் தலைவராக நியமிக்கப்பட்டார். அதேவேளை கல்வி அமைச்சின் செயலாளர் நாளக கழுவ உபதலைவராக நியமிக்கப்பட்டார். கல்வி, அறிவியல், கலாச்சாரம், வெகுஜன தொடர்பாடல், சமூகவியல் மற்றும் சுற்றாடல் ஆகிய முக்கிய துறைகளில் யுனெஸ்கோ அமைப்பின் இலக்குகளுக்கு அமைய தேசிய அபிவிருத்தி இலக்குகளை அடைவதில் தொடர்புடைய அனைத்து அமைச்சகங்களுக்கும் இடையேயான ஒத்துழைப்பை மேம்படுத்துவதே இந்த ஆணைக்குழுவை நிறுவுவதன் முதன்மை நோக்கமாகும். திருகோணமலையில் கடற்றொழிலாளர் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். உயிரிழப்புக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படாத நிலையில் மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். திருகோணமலை மூதூர் காவல்துறை பிரிவுக்குட்பட்ட ஆனைச்சேனை களப்பு பகுதியில் நீரில் மூழ்கிய நிலையில் மீனவர் ஒருவரின் சடலம் இன்று காலை மீட்கப்பட்டுள்ளதாக மூதூர் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சடலமாக மீட்கப்பட்டவர் மூதூர் பாலநகர் பகுதியைச் சேர்ந்த 3 பிள்ளைகளின் தந்தையான 45 வயதுடைய சேக் முகமது ரம்சூன் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குறித்த நபர் இன்று அதிகாலை களப்பு கடலுக்கு மீன்பிடிப்பதற்காக சென்றுள்ளார். இந்த நிலையில் களப்பு பகுதியில் உயிரிழந்த நிலையில் காணப்பட்டுள்ளார். மீன்பிடிப்பதற்காக சென்ற மற்றொரு மீனவர் நீரில் மிதந்த நிலையில் சடலம் ஒன்று கிடப்பதைக் கண்டு மூதூர் காவல்துறையினருக்கு தகவல் வழங்கியுள்ளார். இதன் பின்னர் மூதூர் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து விசாரணைகளை முன்னெடுத்தனர். குறித்த மீனவரின் உயிரிழப்பிற்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை. சம்பவ இடத்திற்கு மூதூர் நீதவான் நீதிமன்ற நீதிபதி தஸ்னீம் பௌசான் வருகை தந்து சடலத்தை பார்வையிட்டு விசாரணைகளை மேற்கொண்டதன் பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மூதூர் காவல்துறையினர் முன்னெடுத்துள்ளனர். திருகோணமலை மொரவெவ காவல்துறை பிரிவுக்குட்பட்ட கந்தளாய் காட்டுப்பகுதியில் பயிரிடப்பட்ட கஞ்சா தோட்டம் விசேட அதிரடிப்படையினரால் முற்றுகையிடப்பட்டு அழிக்கப்பட்டுள்ளது. சுமார் 4 ஏக்கர் பரப்பில் கஞ்சா பயிரிடப்பட்டிருந்த நிலையில் இன்று காலை குறித்த பகுதி முற்றுகையிடப்பட்டு தீயிட்டு எரிக்கப்பட்டுள்ளது. கிடைக்கப்பட்ட ரகசிய தகவலுக்கு அமைய இந்த முற்றுகை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. குறித்த பகுதியில் மிகவும் சூட்சுமமான முறையில் கஞ்சா பயிரிடப்பட்டிருந்ததாகவும் சூரிய சக்தி மூலம் மின்சாரம் பெறப்பட்டு நீர் பாய்ச்சி இந்த கஞ்சா தோட்டம் பயிரிடப்பட்டிருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். பிரித்தானியா, பிரான்ஸ் போன்ற முக்கிய ஐரோப்பிய நாடுகளில் சட்டப்படி பணிபுரிவதற்கான நுழைப்பு விசைவு விசா இன்றி சட்டவிரோதமாக
வேலை செய்வோரை கண்டுபிடிக்கும் நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த வாரம் உந்துருளிகளில் உணவு விநியோகத்தில் ஈடுபடும் ஓட்டுநர்கள் அதிரடி சோதனைகளுக்கு உள்வாங்கப்பட்ட நிலையில் அவர்களில் பலர் விசா இன்றி பணிபுரிவது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த வாரம் உந்துருளிகளில் உணவு விநியோகத்தில் ஈடுபடும் ஓட்டுநர்கள் அதிரடியாக சோதனைக்கு உள்ளாக்கப்பட்ட நிலையில் அவர்களில் பலர் விசா இல்லாமல் பணிபுரிவது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு கண்டுபிடிக்கப்பட்டவர்களில் ஒருவராக இந்த அகதி தஞ்சம் கோரி விண்ணப்பித்த பிரேசிலியர் ஒருவர் சட்டவிரோதமாக உணவு விநியோக தொழிலில் ஈடுபட்டு ஒன்றுக்கு 6000 பவுண்ட்ஸுக்கு மேல் சம்பாதித்த விடயம் குடியேற்றத்துறை அதிகாரிகளால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. தெற்கு லண்டன் சட்டனில் பகுதியில் இயங்கிய உணவு தயாரிப்பு நிறுவனம் ஒன்றின் மீது நடத்தப்பட்ட சோதனையில் இந்த விடயம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. குறித்த நபர் தனது மனைவியுடன் அகதி தஞ்சம் கோரி விண்ணப்பித்த நிலையில் அவர் பணிபுரிய அனுமதி இல்லாத நிலையில் அவர் டெலிவரி, ஜஸ்ட் ஈட்ஸ் மற்றும் ஊபர் ஈட்ஸ் ஆகிய நிறுவனங்களில் உள்ள கணக்குகளை வாடகைக்கு எடுத்து அதன் மூலம் சட்டவிரோதமாக வேலை செய்து மாதம் 6000 பவுண்ட்ஸுக்கு மேல் ஈட்டிய அதேவேளை புகலிட கோரிக்கையாளருக்கு வழங்கப்படும் நலன்புரி சலுகைகளையும் பெற்றுள்ளார். இந்த சம்பவத்தை அடுத்து சட்டவிரோதமாக வேலைகளை தடுப்பதற்கான நடவடிக்கையின் ஒரு பகுதியாக தற்போது உந்துருளிகள் மூலம் உணவு விநியோகம் செய்யும் ஓட்டுநர்களிடம் பணிபுரிவதற்கான நுழைவு விசைப்புகள் உள்ளனவா என்பதை அறியும் சோதனைகள் இடம்பெற்று வருகின்றன. அத்துடன் ஜஸ்ட் ஈட்ஸ், டெலிவரி மற்றும் ஊபர் ஈட்ஸ் ஆகிய நிறுவனங்களும் விசா இல்லாமல் சட்டவிரோதமாக பணிபுரிபவர்களின் அடையாளம் காணும் நடவடிக்கைகளுக்கு அதிகாரிகளுக்கு ஒத்துழைக்க உடன்பட்டுள்ளன. தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சரும் அதிமுகவின் பொதுச் செயலாளராக செயற்பட்டவருமான ஜெயலலிதாவின் முடிவை முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு விமர்சித்து பேசியுள்ளமை அதிமுகவில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் அதிமுக பாஜக நிர்வாகிகள் கலந்து கொண்ட ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்று உரையாற்றிய முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு 1998ஆம் ஆண்டு பாஜக கூட்டணியில் அதிமுக இருந்ததாக கூறியுள்ளார். கூட்டணி ஆட்சியில் இருந்துவிட்டு கூடா நட்பு கேடாய் முடியும் என்பது போன்று இடையில் வந்த சுப்பிரமணியம் சுவாமி பேச்சை கேட்டு ஒரு வாக்கால் பாஜகவை வீழ்த்தி வரலாற்று பிழை செய்துவிட்டோம் என அவர் கூறினார். அன்றைக்கு பாஜக திமுக கூட்டணி அமைத்ததன் காரணமாகவே திமுக இன்று பொருளாதார வளர்ச்சியில் இருப்பதாகவும் முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு குறிப்பிட்டுள்ளார். பாஜக ஆட்சியை அதிமுக கவிழ்த்ததால் திமுக 14 ஆண்டுகள் மத்தியில் ஆட்சியில் இருந்தது எனவும் திமுக தமிழகத்தில் வளர பாஜக தான் காரணம் எனவும் அவர் கூறினார். திமுகவிற்கு அதிகாரம் கொடுத்ததே பாஜக தான் எனவும் அந்த பாஜகவை இன்றைக்கு திமுக தீண்டத்தகாத கட்சியாக பார்க்கின்றது எனவும் முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு மேலும் தெரிவித்தார். அமெரிக்காவின் ஹவாய் மற்றும் கலிபோர்னியாவை சுனாமி அலைகள் தாக்கியுள்ளன. ரஷ்யாவின் கிழக்கு தீபகற்ப பகுதியில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தை தொடர்ந்து இந்த பேரலைகள் ஏற்பட்டுள்ளன. ரஷ்யாவின் கிழக்கு பிராந்தியத்தில் உள்ள ஹம்சட்டா தீபகற்பத்தில் 8.8 டிக்டர் அளவில் நிலநடுக்கம் பதிவாகியதை அடுத்து சுனாமி பேரலைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தன. ரஷ்யாவின் பெட்ரோபாவ்லோவ் ஹம்சாட்ஸ்கி பிராந்தியத்தில் அவசர நிலையம் பிரகடனம் செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக ஜப்பான், ரஷ்யா மற்றும் அமெரிக்காவின் மேற்கு கடலோர பகுதிகளில் உள்ள மில்லியன் கணக்கான மக்கள் இருப்பிடங்களை விட்டு வெளியேற்றப்பட்டிருந்தனர். ஜப்பானில் 19 லட்சம் மக்களை இருப்பிடங்களை விட்டு வெளியேறுமாறு அதிகாரிகள் அறிவுறுத்தியிருந்தனர். இந்த நிலையில் 3 அடி முதல் 9.8 அடி உயரம் வரையான சுனாமி பேரலைகள் பூமியின் நிலப்பரப்பிற்குள் புகுந்துள்ளன. ரஷ்யாவின் செவரோஹுரில்ஸ்க் நகரில் 4 அடி உயரமான பேரலையும் ஜப்பானில் 4.3 அடி உயரமான பேரலையும் தாக்கியுள்ளன. அமெரிக்காவின் கலிபோர்னியோ ஒரிகன் எல்லைப்பகுதியில் 1 மீட்டருக்கும் அதிகமான சுனாமி பேரலை தாக்கியுள்ளது. இதனிடையே பிலிப்பைன்ஸில் பிறப்பிக்கப்பட்ட சுனாமி பேரலை எச்சரிக்கை மீளப் பெறப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். யாழ்ப்பாணத்தில் சாட்சியம் அளிக்க முடியாது. லலித் குகன் வழக்கில் கோட்டாபய சட்டத்தரணி தெரிவிப்பு. ஐரோப்பாவின் முக்கிய நாடுகளில் சட்ட அனுமதியின்றி பணிபுரிவோரை தேடி வலைவீச்சு. தொழில் செய்யும் ஈழத்தமிழர்களும் சிக்கலாம் என அச்சம்.
இலங்கையில் வாட்ஸ்அப் மோசடிகள் அதிகரிப்பு, அவதானமாக இருக்குமாறு காவல்துறை அறிவுறுத்தல். இனப்படுகொலை நாட்டில் உள்ளக பொறிமுறை பயனளிக்காது, சர்வதேச நீதியை கோரும் காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகள். ஜெயலலிதா குறித்து முன்னாள் அமைச்சரின் விமர்சன கருத்து, அதிமுகவிற்குள் சலசலப்பு. அமெரிக்கா, ரஷ்யா, ஜப்பானை தாக்கிய சுனாமி பேரலை, அழிவுகளை மதிப்பிடும் நடவடிக்கை ஆரம்பம். இத்துடன் ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IBCTamil.com என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.